பெரிய எக்ஸல் டேட்டாவை எப்படி அழகா பிரசன்டபிளா காமிக்கிறதுன்ற ஒரு சின்ன டிப்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய டேட்டாவை பிரசன்டபிளா காமிக்கணும் அப்படின்னா இது பெரிய டேட்டா தான். 193 ரோஸ் இருக்கிற ஒரு பெரிய டேட்டா. இதை ப்ரெசென்டபிளாக காமிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இப்படியே காமிச்சா யாருக்கும் ப்ரெசென்டபிளாக இருக்காதுன்றதுனால சம்மரைஸ் பண்ணணும். சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், யூனிக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், சம் இஃப், கவுண்ட் இஃப், சம் இஃப்ஸு, கவுண்ட் இஃப்ஸு, வீலுக்கப்பு, இண்டெக்ஸ் மேட்ச்சு நிறைய ஃபார்முலா போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப டைம் ஆகுன்றதுனால பிவட் டேபிள் இஸ் தி பெட்டர் ஆப்ஷன் ஹியர். செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்றதுனால டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேட்டாவில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T கொடுத்து அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் T கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி டேபிளில் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டேபிளாக கன்வெர்ட் பண்ணேன். பட் நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போனீங்கன்னா பிவட் டேபிள் ஆப்ஷன் வரும். பிவட் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை இது நமக்கு கொடுக்கும். தென் இந்த பிவட் டேபிள் எங்கே வேணுன்றது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிவட் டேபிளை இன்சர்ட் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிளாங்காக ஒரு பிளேஸ் ஹோல்டர் வந்துருச்சு. இந்த பிளேஸ் ஹோல்டரில் டேட்டாவை எங்கே பிளேஸ் பண்ணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் அவுட்புட்டை இது அழகாக கொடுக்கும். நான் ஒரு அழகான கன்சாலிடேட்டட் டேட்டாவை க்ரியேட் பண்ணிட்டேன். இதை நான் அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியும் தான் இல்லையா? இதை டைரெக்டாக நான் பிரிண்ட் பண்ணி கூட மற்றவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். 2003 ஏப்ரல் மாதத்தில் இதுதான் சேல்ஸ் அமௌண்ட்டுன்றதை நான் அழகாக சொல்ல முடியும். இந்த மாதிரி நீங்கள் கன்சாலிடேட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இன்னொரு லெவலில் போகணும் அப்படின்னா சேல்ஸ் அமௌண்ட்டை மந்த் வைஸ் காமிக்காமல் இந்த மாதிரி டைரெக்டாக காமிச்சிட்டு இதிலிருந்து ஒரு சார்ட்டை டெவலப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அழகாக இருக்கும். உங்கள் டேட்டாவை நீங்கள் அழகாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும், மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இந்த சார்ட்டையும் நீங்கள் அதிகமாக கஸ்டமைஸ் பண்ண இன்னும் அழகாக இந்த டேட்டாவுடைய ரெப்ரசன்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், இவ்வளோ பெரிய டேட்டாவிலேருந்து இவ்வளோ டேட்டா, இதிலிருந்து அழகான பிக்சர் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இந்த சார்ட்டை பெருசாக அவங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஒரு பிவட் டேபிளை டிபெண்ட் பண்ண ஒரு சார்ட்டு. பிவட் டேபிளை டிபெண்ட் பண்ண சார்ட்டுன்றதுனால கஸ்டமைஸ் பண்ண முடியாது. அதனால இந்த டேட்டாவை கெட் பிவட் டேட்டான்ற ஃபார்முலா மூலமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலமாக நீங்கள் மேனுவல் சார்ட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதன் மூலமாக அந்த மேனுவல் சார்ட்டை பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வரும். இது எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் பெருசாக, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக, டிஃப்ரெண்ட் சினாரியோவில் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.